அன்பான என் உறவுகள் அனைவருக்கும் மனமார்ந்த இனிய வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சில பயனுள்ள தகவல்கள் எனக்கு தெரிஞ்சதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த திங்ஸ் எல்லாம் நம்ம போயிட்டு கடையில் தான் வாங்கிட்டு வருவோம். சில பேர் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிப்பாங்க. யாருக்கு எது பெஸ்ட்டோ அதை நம்ம பண்ணுவோம். இந்த திங்ஸை ஒரு ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க, டேபிள் மேலே காசு வச்சுருக்காம்மா, கார்டு வச்சுருக்கேன், நீ உனக்கு தேவையான திங்ஸை போய் நீ வாங்கிட்டு வந்துடு கடையில். வீட்டுக்கு என்னென்ன சமைக்க வேணுமோ இந்த வாரத்துக்கு நீ வாங்கிக்கோ, இல்லை நீ டெய்லி வேணுனாலும் வாக்கிங் போகிற மாதிரி போயிட்டு வாங்கிட்டு வந்துடுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு சில ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க, சரிங்க, ஓகே, அங்கே காசு வச்சுருக்கீங்களா, நான் எடுத்துக்கிறேங்க, நான் என்ன தேவையோ நான் வாங்கிக்கிட்டு இது வாங்கிக்கிட்டேங்க அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்னாலாம் போக முடியாது, நானாக போக மாட்டேன், நான் கடைக்கு போக மாட்டேன், நீங்கள் ஆஃபீஸ் விட்டு வரீங்கல்ல அப்படியே வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது சில ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாங்க, சரிம்மா ஓகே, நான் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றேம்மா அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் சில ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவாங்க, நீ வீட்டில் சும்மாதாம்மா இருக்க, நான் ஆஃபீஸில் வேலை விட்டு வந்து வரக்குள்ளே டிராஃபிக்கு எவ்வளோ டயர்ட் ஆகுறேன், இதை கூட நீ செய்ய மாட்டியாம்மா அப்படின்னு கேட்பாங்க. நீயே வாங்கிட்டு வந்துடுன்னு சொல்லுவாங்க. சில ஒய்ஃபு கொஞ்சம் யோசித்து பார்ப்பாங்க, ஓகே, அவர் சொல்கிறதும் கரெக்டு தான், பாவம் மனுஷன் நமக்கு ஓடா தெரிஞ்சு உழைக்கிறாரு, எப்பயுமே அவர் ஆஃபீஸ் போயிட்டு லேட்டாக தான் வராரு, நம்ம அவருக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு போய் வாங்கிட்டு வந்துடுவாங்க. திங்ஸ் எல்லாம் போய் அவங்களுக்கு என்னென்ன திங்ஸ் தேவையோ அதை பார்த்து வாங்கிட்டு வந்துடுவாங்க. வாங்கிட்டு வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருவாங்க. சில ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அடமெண்ட்டாக இருப்பாங்க, முடியாது, நான் வாங்க போக மாட்டேன், நீ வாங்கிட்டு வந்து கொடுத்தா சமைப்பேன், இல்லைன்னா நான் சமைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பாவுங்க, வேலைக்கு போகிறவங்க வேலைக்கும் போவாங்க. காலையில் 7:30 மணி 8 மணிக்கு போவாங்க, சில பேர் 9 மணிக்கு போவாங்க, சில பேர் 10 மணிக்கு போவாங்க, சில பேர் நைட்டு 10:30க்கு வருவாங்க, சில பேர் 8 மணிக்கு வருவாங்க. அவங்கவுங்க ஒர்க் டைமை பொறுத்து இருக்குது. நம்ம இந்த காசை அவங்க சம்பாதிக்கிறதுக்கு ஓடி ஓடி எவ்வளோ உழைக்கிறாங்க, குடும்பத்துக்காக ஓடா தேய்கிறாங்க. ஆனால் நம்ம வீட்டில் தானே இருக்கோம், ஹவுஸ் ஒய்ஃப் தானே, அவங்க காசு கொடுத்தோன்னே இதை போய் வாங்கிறதுக்கு நாம் ஏங்க அவ்வளோ யோசிக்கணும்? அது தப்பு தானேங்க. அதனால் நீங்கள் அவங்க சொன்னாங்கன்னா, இப்போது அவங்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு கஷ்டமாக இருக்குது, நீயே வாங்கிட்டு வந்துடு அப்படின்னு சொன்னால், நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், ஏன் சொல்கிறாங்க, எதுக்காக சொல்கிறாங்க. அவங்க ஆஃபீஸ்லேருந்து வரக்குள்ளே அப்பா எப்படா வீட்டுக்கு போகலான்ட்டு வருவாங்க. நீங்கள் கடையில் போய் இதெல்லாம் வரக்குள்ளே வாங்கிட்டு வர சொன்னீங்கன்னா, அதுக்கே அவங்களுக்கு ஒரு 20 மினிட்ஸ் லேட் ஆகிடும், அதில் கொஞ்சம் டயர்ட் ஆயிடுவாங்க. நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன வேலைகளை நம்மளே செஞ்சு பழகணுங்க. அப்போ தான் நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது, நமக்கும் 4 இடம் போயிட்டு ஒவ்வொன்றும் வாங்குறப்ப அதனோட ரேட்டு தெரியும். அப்போ ஒரு 2 பேரை சந்திப்போம். ரெகுலராக இப்போ ஒரு கடைக்கு போகிறப்ப 4 பேரை பார்ப்போம், அவங்கக்கிட்ட பேசுவோம், அவங்கக்கிட்ட இருந்து ஒரு சில உண்மைகள் ஏதோ நம்ம அவங்க நம்மக்கிட்ட பகிர்வாங்க, தெரியும். இப்போ நமக்கு வெளியில் போனால் தானே ஒவ்வொருட நிலவரமும் தெரியும், எப்படி காய்கறி விற்கிது, என்ன ஏது அப்படின்னு நமக்கு தெரியும். நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே கடை இருக்குது, நம்மளால் போக முடியும்னா போகலாம். இப்போ கொஞ்சம் ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கா, நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக வீட்டிலே இருக்கீங்களா, நீங்கள் நடந்தே போய் காய் வாங்கிட்டு வந்தீங்கன்னா வாக்கிங் போன மாதிரியும் ஆகிடும், காய்கறி வாங்கிட்டு வந்த மாதிரியும் ஆகிடும். அதனால் நீங்கள் வாக்கிங் போகணுன்னு நினைக்கிறவங்க தனியாக வாக்கிங் போகிறதுக்கு பார்த்திங்கன்னா போகவே மாட்டீங்க. இந்த மாதிரி காய் வாங்குறதுக்கு, ஃப்ரூட்ஸ் வாங்குறதுக்கு, ஏதாவது வாங்குறதுக்குன்னா நம்ம பக்கமாக இருக்க கடையில் நாமளே போய் வாக்கிங்கும் முடிஞ்சிச்சு, போய் வாங்கிட்டு வந்துடலாம். இந்த காசை சம்பாதிக்கிறதுக்கு ஆஃபீஸ் போகிறவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். எப்பயுமே கோடி ரூபா சம்பாரித்தாலும் அது அவங்களோட சொத்து. அடுத்தவங்க காசுக்கு நம்ம அனாவசியமாக ஆசைப்படக்கூடாதுங்க, அது தப்பு. 1 ரூபாயாக இருந்தாலும் நம்ம காசு
நம்ம காசு தான். கோடி ரூபாயா இருந்தாலும் அவங்க காசு தான். அவங்க கோடி ரூபா சம்பாரிச்சாலும் அவங்க காசுக்கு நம்ம அனாவசியமாக ஆசைப்படக்கூடாது. அது மிகப்பெரிய தப்பு. அவங்க உழைக்கிறாங்க, அவங்க வேர்வை சிந்துறாங்க, அவங்க சம்பாதிக்கிறாங்க, அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க. அது அவங்க இஷ்டம். உங்களுக்கு இந்த ஜென்மத்தில் கடவுள் இவ்வளோ தான் கொடுத்துருக்காரு. அது நம்மளால் நமக்கு அவ்வளோதான் விதிக்கப்பட்டது. நம்மளால் ஒன்றும் மாற்றிக்க முடியாது. சரிங்களா? இப்போ நம்ம சொல்கிறோம், கடவுளே எனக்கு இவ்வளோ பெரிய சோதனையை ஏன் கொடுத்த, என்னால் ஏற்றுக்கவே முடியல, நான் போன ஜென்மத்தில் என்ன பாவம் செஞ்சனோ தெரில, இந்த ஜென்மத்தில் என்னை வந்து இப்படி தண்டிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சில பேர் நினைப்பாங்க, நானுமே நினச்சிருக்கேன். ஆனால் அதுக்கெலாம் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ நம்ம வந்து இந்த ஜென்மத்தில் இருக்கனா நம்ம பிள்ளைங்களுக்கு புண்ணியத்தை சேர்த்து வச்சா அவங்க வந்து நல்லா இருப்பாங்க. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம கண்ணு முன்னாடி நம்ம யாருக்குமே கெட்டது செய்ய வேணாங்க. நம்மளால் நல்லது செய்ய முடியலனாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு பணம் காசு கொடுத்து உதவ வேண்டாம், நம்மக்கிட்ட இருக்கிறத கொடுத்த வேண்டாம். நம்மளை பார்த்து அவங்க பேசுகிறாங்க, 4 வார்த்தை ஆறுதலாக பேசுங்க. அதுவே அவங்களுக்கு மனசு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நீங்கள் 100 ரூபா காசு கொடுக்கறத விட அவங்கக்கிட்ட போயிட்டு அவங்களுக்கு பேசுகிறதுக்கே ஆள் இருக்க மாட்டாங்க. அவங்கக்கிட்ட போய் ஒரு 5 நிமிஷம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, உங்கள் ஹெல்த் எப்படி இருக்குன்னு கேட்டு பாருங்கள். ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க அவங்க. அது மாதிரி தான் நீங்கள் வந்து எப்பொழுதுமே எதை பண்ணாலுமே நீங்கள் கொஞ்சம் யோசித்து சிந்தித்து செயல்படுங்க. அடுத்தவங்கள பற்றி குறை சொல்லாதீங்க. எப்பயுமே யாருமே அடுத்தவங்கள பற்றி குறை சொல்கிறது ஈஸிங்க. ஈஸியாக நம்ம பேசிட்டு போயிடலாம். ஆனால் அவங்களோட லைஃப்பில் என்ன கஷ்டம் இருக்கும், எப்படி வாழ்கிறாங்கங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் நம்ம வந்து யாரையும் எப்பயுமே அனாவசியமாக குறை சொல்லக்கூடாதுங்க. நம்ம வேலை, நம்ம ஒர்க்கு, நம்மளோட நமக்கு வந்து இப்போ வீட்டில் ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்களுக்கு வந்து நல்லா சாமி பாட்டு கேட்பாங்க. சில பேர் சீரியல் பார்ப்பாங்க. சில பேர் வந்து மனசு நிம்மதியாக இருக்கட்டும்னு எப்போவுமே ஸ்ரீராம ஜெயம், விநாயகர் போற்றி அது மாதிரிலாம் 108 டைம் எழுதுவாங்க. நம்ம அனாவசியமாக யாரையும் பற்றி குறை சொல்கிறத விட்டுட்டு, நமக்கு வந்து டைம் பாஸ் ஆகணுன்னா வீட்டிலையே நமக்கு தெரிஞ்ச கரெக்டாக வீட்டை நீட்டாக வச்சுக்கிறது, வீட்டு வேலையை கரெக்டாக செய்கிறது, பிள்ளைங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக சமைச்சு கொடுக்கறது, ஹஸ்பண்டை நல்லா பார்த்துக்கிறது, அந்த மாதிரிலாம் பார்க்கலாம். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் யாரையுமே வந்து குறை சொல்லாதீங்க. அது மிகப்பெரிய தப்புங்க. நம்ம உண்மையை தெரிஞ்சால் மட்டும்தான் அவங்கள போய் ஏங்க இப்போ உங்கள் க்ளோஸ் ரிலேஷனாக இருக்காங்க, நீங்கள் சொன்னால் ஏற்றுப்பாங்கன்னா போய் சொல்லுங்கள். இப்படி செய்யாதப்பா, நீ செஞ்சது தப்பு, 4 பேர் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதுவும் அவங்க ஏற்றுக்குவாங்க அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் அவங்க அட்வைஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் அட்வைஸ் பண்ண போகாதீங்க. உங்களுக்கு இந்த நான் சொன்ன தகவல் வந்து பயனுள்ள தகவலாக இருந்தால் எனக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே பாய். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அம்பிகா. பாய்.